Hi students, இன்னைக்கு CMAS classes-ல chapter 3 trigonometry-ல exercise 3.2-ல fifth sum நம்ம discuss பண்றோம். என்ன fifth sum பாப்போமா? Find the degree measure of an angle subtended at the center of a circle of radius 100 cm by an arc length of 22 cm. என்ன questions கொடுத்திருக்காங்க? இந்த question நான் ஒரு diagram போட்டு அந்த diagramல உங்களுக்கு explain பண்றேன். So ஒரு circle center O, இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட் நான் P ன்னு எடுத்துக்கிறேன். இதுல இருந்து 22 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் லென்த் எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த ஆர்க் லென்த் தான் PQ. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்க் லென்த் PQ. இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அவங்க 22 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆர்க் லென்த் இந்த சென்டர்ல எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், எவ்வளோ ஆங்கிள் இங்க இது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு என்ன தேவை? ரேடியஸ் எவ்வளோ? 100 ஜாயின் பண்றேன். OQ அதே மாதிரி ரேடியஸ் ஜாயின் பண்றேன். அவங்க கேட்டிருக்கிறது என்ன கணக்கில் கேட்டிருக்கிறது நமக்கு? இந்த ஆங்கிள் இதுதான். இதை நான் இப்போ என்னன்னு வச்சுக்கிறேன்? தீட்டான்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த தீட்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். தீட்டாவை எதுல கண்டுபிடிக்க போறோம்? இங்க தீட்டான்றது எந்த மெஷரன்ஸ்ல? ரேடியன் மெஷர்ல இருக்கும். நம்ம அவங்க அதை எதுல கேட்டிருக்காங்க? டிகிரி மெஷர்ஸ்ல கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? இதே டயக்ராம நான் அங்கே அப்படியே போட்டிருக்கேன். என்ன பண்ணமோ அதை எழுதுங்க. O is the center of the circle. PQன்றது என்ன? ஆர்க் PQ equal to என்ன வரும்? R into theta. அதாவது இதுதான் S. S is equal to R thetaன்னு எழுதுவீங்க. S தான் இந்த ஆர்க் லென்த். ஸோ ஆர்க் PQ is equal to R theta. யார் எவ்வளோ கொடுத்துருக்கு? இது 22 equal to radius 100 into theta. இப்போ theta is equal to என்ன ஆயிடும்? 22 by 100 ரேடியன்ஸ்ல வந்துடும். ஆனா நம்ம இது எதுல மெஷர் பண்ணணும்? டிகிரியில மெஷர் பண்ணணும். அதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. டிகிரியில மெஷர் பண்ணணும்னா இது எப்படி டிகிரியா கன்வெர்ட் பண்றது? நம்ம ஏற்கனவே நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எப்படி பண்றதுன்றத டீடைல்டா காமிச்சிருக்கேன். இங்க அதை எப்படி போடுறதுன்னு திருப்பியும் சொல்றேன் பாருங்க. ரேடியன்ஸை டிகிரியில மாத்தணும்னா 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. அப்போ 180 டிகிரி 22 by 100 radians is equal to this into 180 by pi. பையோட வேல்யூ என்ன? 22 by 7. இந்த 7 மேல போயிடுச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம்? I can write like this. இப்போ அடுத்தது very simple calculation. 22 cancel ஆயிடும். இந்த 0க்கு 0 cancel பண்ணிக்கங்க. 9 2s are இங்க 5 2s are. இப்போ 9 7s are 63 by 5 degrees. இப்போ இதான் டிகிரி மெஷர் 63 by 5. ஆனா யாருமே 63 by 5ன்னு சொல்ல மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த டிகிரியை மினிட்ஸ்லயும் மாத்துங்க. ஏன்னா இது வந்து ரவுண்டட் ஆஃபா இல்ல. எப்படி மாத்துறது? 63 12 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 12 வந்து கோஷன்ட் வரும், ரிமைண்டர் 3 வரும். இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எழுதியிருக்கேன். இப்போ 12 டிகிரி இந்த 3 by 5ன்ற டிகிரியை நான் going to convert into minutes. 1 degree equal to 60 minutes. அப்ப 3 by 5 degree into 60 minutes ஆகும். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 12 times. So 3 12s are 36. So 12 degree 36 minutes. இதுதான் தீட்டாவோட வேல்யூ for this problem. அடுத்த ப்ராப்ளத்துக்கு என்னுடைய அடுத்த வீடியோஸை பாருங்க. Thank you for watching.